வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்தியாவில் எஸ்யூவி மார்க்கெட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ரன் ஆகிட்டு இருக்க கூட ஒரு வண்டிங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் WRV. ஸோ அந்த வண்டியில் 2026 என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே WR மாதிரி இல்லாமல் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைனு, புது ஃபியூச்சர்ஸ் அண்ட் நியூ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் டிசைன் சேஞ்சஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு, ஃபியூச்சரு, இதோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ அந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாவே நீங்க பாத்துருவீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எந்த காரை பத்தி பேசினாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட லுக் தாங்க. சோ இப்போ இந்த WRV 2026 ஒரு மினி SUV வைப்பு பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க. நம்மளோட லுக் டிசைனை பத்தி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ஒரு ரக்கடான லுக்கை தருது. அது இல்லாம ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் அதெல்லாம் டிஆர்எல் செட்டப்போட உங்களுக்கு வருது. பம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான பம்பர் கொடுத்துருக்கனால அந்த வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஃபா அண்ட் டஃப் அப்படின்னு சொல்ல, ரஃப் அண்ட் டஃப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WRV 2026 மாடல் தருதுங்க. அதே நீங்க சைட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வண்டியில ஒரு ஸ்டைலிஷான அலாய் வீல்ஸ் கொடுக்க போறாங்க. இதே பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்டடான டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்க்க ஒரு ஸ்போர்ட்டியான ஃபினிஷ் கொடுக்குதுங்க. என்னதான் எஸ்யூவா இருந்தாலுமே இந்த வண்டி பார்க்க ஒரு ஸ்போர்ட் லுக் தருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரியர்ல இருந்து பார்க்கும்போது. அடுத்ததான் இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WRV 2026 வந்து மெயின்லி 2 இன்ஜின் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், அது ஹைபிரிட் ஆப்ஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்றது வாய்ப்புகள் இருக்குங்க. இதே நம்ம இந்த வண்டி இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 120 PS பவரும், இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ல இருந்து 22 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தர்றது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுதுங்க. கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல ஒரு 22 மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா அதுவும் எஸ்யூவி செக்மெண்ட்ல சத்தியமா இந்த வண்டி வந்து ஒரு காம்படிட்டர். இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் சேஞ்சர், கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ரொம்பவே ஒரு ஸ்மூத் டிரைவிங் கொடுக்குது. ஹைவேஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரக்கடான பவர் கிடைக்காது. ஒரு டீசென்டான பவர் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நமக்கு பேசிக்கா என்ன தெரியும், ஹோண்டானா என்ன, அந்த வண்டியோட ரிலையபிலிட்டி. ஸோ அதானே. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ரொம்ப ரகடான பவர் இல்லாமல் ஒரு டீசென்டான பவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. அதாவது இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா WRVல ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 மாடலில் ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கேர்ப்ளே உங்களுக்கு கார்ல இன்பில்டா வந்துருது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்துற போது. டாப் வேரியன்ட்ல நான் சொல்ல போறது என்னன்னா மிட் அண்ட் பேஸ் வேரியன்ட்டை தவிர டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வரப்போகுது. அது இல்லாம ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு இந்த வண்டியில இன்பில்டாவே கொடுக்க போறாங்க. அதே சேஃப்டி, இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துருது. ABS உங்களுக்கு வந்து அட்டாச்சாவே வந்துருதுங்க. ஸோ ஹோண்டால ஒரு இந்த கார் வந்து 2026 ஒரு கேம் பிளே பண்ண போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்பலாம். அடுத்ததான் இந்த வண்டியோட பிரைஸ். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துல இருந்து 13 லட்சம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து இந்த வண்டியோட பிரைஸை வந்து கெஸ் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல வரது வந்து ஆன் ரோடு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் பிரைஸ் தான். இப்போ இதே நீங்க ஆன் ரோடு பிரைஸ் 13 லட்சம் அப்படின்ற போது உங்களுக்கு ஆன் ரோடு பிரைஸ் எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு 15 to 16 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேஸ்ட் ஆன் யுவர் சிட்டிஸை பொறுத்து இருக்கு. சிட்டிஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்றது வேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வண்டி எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 ஜூலை அண்ட் ஆகஸ்ட் அந்த மிடில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கம்பல்சரி வைக்கலாம். இந்த பிரைஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி காம்பேட் பண்ணக்கூடிய ஒரு சில கார்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டால நெக்ஸான், ஹியூண்டால வென்யூ, அதே மாதிரி கியால பார்த்தீங்கன்னா சோனட் இருக்கு. ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா WRV வந்துச்சு அப்படின்னா காம்பேட் பண்ணக்கூடிய வண்டியா இருக்குங்க. ஓவராலா இந்த வண்டி வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்காண்டி ஸ்ட்ரைட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹோண்டாவோட ரியலபிலிட்டி, அதே மாதிரி ஒரு புதிய டிசைன், நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டி மைனஸ் ஆகும்
இந்த வண்டியில நான் வந்து ஒரு மைனஸா எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த வண்டின்னு கிடையாது. இப்போ வரக்கூடிய எல்லா வண்டியிலுமே நம்ம வந்து டீசல் இன்ஜின ரொம்பவே மிஸ் பண்றோங்க. பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் வருது. பட் இருந்தாலும் டீசல் இன்ஜின் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே பெஸ்ட்டா இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் ஆகல. ஒருவேளை லான்ச் ஆகும்போது டீசல் இன்ஜினோட லான்ச் ஆச்சு அப்படின்னா, ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதிகமான சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியா யூஸ் பண்றவங்களுக்கு, அதே மாரி சிட்டில தான் நான் அதிக டிரைவ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஹைவேல அக்கேஷனலா தான் நான் டிரைவ் பண்ணுவேன். எனக்கு அதிகமா போமாட்டேன் அப்படின்னா, இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும். அதே மாரி இந்த வண்டிய தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோ மெயின்டனன்ஸ எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இந்த வண்டிய பொறுத்தளவுக்கு. பட் யாரெல்லாம் இந்த வண்டிய ஸ்கிப் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரே பாயிண்ட் தான் இருக்கு. அதிக பவர் எனக்கு வேணும். எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நான் பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வண்டிய ஸ்கிப் பண்ணிருங்க. பெட்ரோல் இன்ஜின்ல அந்த அளவுக்கு நீங்க பவர் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் ஹோண்டால WRVல சுத்தமா நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் சேஃபா வாங்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவி இந்த ஹோண்டா WRV அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2026ல ஏகப்பட்ட சேஞ்சஸோட வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தினா ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஹோண்டா WRV 2026 பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது கம்பல்சரி ஒரு கார் வாங்க போறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை பத்தின சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு மாஸ் கார் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.